தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்கப்படக்கூடிய ஒரு அரசாணை வெளியிடப்படவில்லை என்று அமைச்சர் காந்தி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்க அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் புறம்பானது என்றும், வேறு அரசை விட நெசவாளர்கள் நலன் மற்றும் பாதுகாப்பில் திமுக அரசு அக்கறை செலுத்துகிறது என்றும் அமைச்சர் கூறியிருக்கிறார். உரிய தரவுகள் இன்றி உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை அரசியல் ஆதாயத்திற்காக இபிஎஸ் தன்னுடைய கண்டனமாக பதிவு செய்திருக்கிறார் என்றும் தன்னுடைய மறுப்பை தற்போது அமைச்சர் காந்தி பதிவு செய்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்கள். பவித்ரா, நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்க முற்படுவதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில அந்த அறிக்கைக்கு அரசு சார்பில் தற்போது மறுப்பு தெரிவித்து அந்த துறையினுடைய அமைச்சர் காந்தி ஒரு பதிலறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நெசவாளர்களுக்கு நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிப்பது தொடர்பாக கைத்தறி துறையினரால் எவ்வித அறிவிப்போ அரசாணையோ வெளியிடப்படவில்லை என்றும், தறிகளை வைத்து நெசவேலை செய்து வரக்கூடிய நெசவாளர்கள் தொழில் வரி விதிக்க முற்படுவதாக கூறுவது உண்மைக்கு புறம்பானவை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல நூல் விலை உயர்வு தொடர்பாக தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து, மாதந்தோறும் நூல் விலை நிர்ணய குழு கூட்டங்கள் நடத்தப்பட்டு நூல் விலை கட்டுப்பாட்டில் வைக்கப்படுகிறது என்றும், நூல் விலை உயர்வால் நெசவாளர்கள் சிரமப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருப்பது உண்மைக்கு புறம்பான அடிப்படை ஆதாரமற்ற செய்தி என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று சீருடை வழங்கக்கூடிய திட்டம் என்பது கடந்த 2024-25 ஆண்டின் கீழ் சுமார் 10,883 எண்ணிக்கையிலான தறிகள் ஈடுபடுத்தப்பட்டு 524.35 லட்சம் மீட்டர் அளவிலான சீருடை துணிகள் உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் விளக்கமாக தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இலவச வேட்டி சேலை வழங்கக்கூடிய திட்டத்திலும் சரி, அதே போன்று வெளிமாநிலங்களில் தரமற்ற போலி ஜவுளிகள் இருப்பதாக வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என அனைத்துமே அடிப்படை ஆதாரமற்றது என்றும், வேறு எந்த அரசையும் விட நெசவாளர்களுடைய நலன் மற்றும் பாதுகாப்பில் அதிக அக்கறை செலுத்துவது திமுக அரசு என்பதனை அமைச்சர் காந்தி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் செவிவழி செய்திகளை கேட்டு உரிய தரவுகள் எதுமின்றி உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சுய லாபம் மற்றும் அரசியல் ஆதாயத்திற்காக தரம் தாழ்ந்த அரசியலில் கண்ணியமற்ற முறையில் மலிவாக ஈடுபடுவதை கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே எடப்பாடி பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை என்பது அடிப்படை ஆதாரமற்றது என்பதனை ஆதாரப்பூர்வமாக அமைச்சர் காந்தி தற்போது பதிலறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கின்றார். பவித்ரா, தகவலுக்கு நன்றி சிவா.